ஹாய் கவியா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு யோசனையாகவே இருக்குது. நம்மளை படைத்தது யார், கடவுள்னா என்ன அப்படிங்கிற சிந்தனையாக இருக்குது. உங்ககிட்ட கேட்டால் நல்ல பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? இன்னைக்கு உனக்கு நல்ல யோசனை வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கடவுள்னா என்ன, அதுக்கு பிறகு நான் வணங்குற அல்லாஹ்வை பற்றி சொல்கிறேன். கடவுளா எத்தனை பேர் உனக்கு தெரியுமா? அது நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் பேரை பற்றி தெரியும். ஃபர்ஸ்ட் விஷயம், கடவுள்ல ஒருத்தர் மட்டும்தான் இருக்கணும். ஏன் நிறைய பேர் இருக்கக்கூடாது? நிறைய பேர் இருந்தால் இந்த உலகம் சீக்கிரட்டு போய்விடும். படைப்பதற்கு ஒரு கடவுள், பாதுகாப்பதற்கு ஒரு கடவுள், அழிப்பதற்கு ஒரு கடவுள் அப்படின்லாம் சொல்றாங்க. படைப்பதற்கும் காப்பதற்கும் அழிப்பதற்கும் இவை அனைத்தும் ஒரு கடவுளின் வேலைதான். கடவுளுக்கு எந்த தேவையும் இருக்கக்கூடாது. அவர்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றக்கூடியவராக இருக்கணும். கடவுளுக்கு தாய், தகப்பன், மனைவி, மக்கள் இருக்கக்கூடாது. எனது கடவுளுக்கு அம்மா அப்பா இருக்கக்கூடாதா? மனைவி பிறப்பு இருக்கக்கூடாது. ஏன் பிறப்பு இருக்கக்கூடாது? ஆமாம், கடவுள் இந்த ஆண்டில் பிறந்தார் என்றால் அவர் பிறந்ததுக்கு முன்னால் இந்த உலகத்தை பார்த்தது கவனித்தது யார் என்ற கேள்வி வரும். ஆமாம், கடவுளுக்கு பிறப்பு இருந்தால் அவர் பிறந்ததற்கு முன்னால் இந்த உலகத்தை பார்த்தது யாரா இருக்கும்? இறப்பு இருந்தால் கடவுள் இருந்து விட்டால் அவர் பிறந்ததுக்கு முன்னால் இந்த உலகத்தை பார்த்தது யார் என்ற கேள்வி வரும். ஆமாம், இறப்பு இருக்கக்கூடாது. மனைவி பிள்ளைகள் ஏன் இருக்கக்கூடாது? மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கடவுளின் குழந்தை கடவுள் ஆகிவிடும். அப்படியே கடவுளின் எண்ணிக்கை அதிகமாகி குழப்பம் ஏற்பட்டுவிடும். எனவே கடவுளுக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கக்கூடாது. கடவுளுக்கு நிகராக யாரும் இருக்கக்கூடாது. ஓகே, நான் இப்போ கடவுளை பற்றி தெரிந்து கொண்டேன். நான் எதற்கு அல்லாஹ்வை வணங்குகிறேன்? குர்ஆனில் தன்னை பற்றிக்கிறான். குல்ஹு அல்லாஹ் வஹத், அல்லாஹ் அவன் ஒருவனே. அல்லாஹ் சமத், அவன் எவரிடத்திலும் தேவையற்றவர். லம் எலீது ஒலம் யூலது, அவன் எவரிலும் பெறமில்லை, எவராலும் பெறப்படமில்லை. ஒலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு எனக்காக யாரும் இல்லை. அல்லாஹ்விற்கு மட்டும்தான் கடவுளுக்குண்டான அனைத்து அம்சங்களும் உள்ளது. ஓ, அதனால தான் நீ அல்லாஹ்வை வணங்குகிறாயா? அல்லாஹ் எனக்கு நேர்வழி தருவானாக. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், பொருள் வழக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். திருக்குரான் கூறுவதை பாருங்கள். ரப்புன் அல்லது அவுதா குல்ல ஷைஇன் ஹல்கஹும் சும்மஹதா, பொருள் ஒவ்வொரு பொருட்களுக்கும் அதற்கான அமைப்பை வழங்கி பின்னர் வழிகாட்டி இருக்கிறான். அவன்தான் எங்கள் இறைவன். அனைத்து உயிரினங்களுக்கும் சுவாசிக்கும் காற்று, உண்ணும் உணவு, குடிக்கும் தண்ணீர், வசிக்கும் இடம் ஆகிய அனைத்தையும் ஏற்படுத்திய அல்லாஹ். நாம் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறோம் பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். தாயின் வயிற்றில் 10 மாதம் இருந்தும் அங்கு நமக்கு உருவம் தந்தது யார்? ஒவ்வொரு கட்டத்திலும் நம்மை அங்கு பரிபாலித்தது யார்? ஆண் என்றும் பெண் என்றும் நம்மை தீர்மானித்தது யார்? பிறந்தவுடன் நம்மால் எதுவும் முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போது நடக்கவும், ஓடவும், சிந்திக்கவும், செயல்பட முடிகிறது. இது எவ்வாறு? அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள். அல்லாஹுல்லதி ஹலக்ககும் சும்ம ரசகக்கும் சும்ம இமிதிக்கும் சும்ம இஹிக்கும், பொருள் அல்லாஹுதான் உங்களை படைத்தான், பின்பு உணவு வசதிகள் அளித்தான். அவனே உங்களை மரணிக்க செய்கிறான், பிறகு அவனே உங்களை உயிர்ப்பிப்பான். ஆக நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்தவன் அல்லாஹ். எனவே அவனை மட்டும் வணங்குவது, அவனுக்கு நன்றி செலுத்துவது நம்மீர் கடமையாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.